அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மானாமதுரை 12ஆம் வகுப்பு மாணவிகள். எங்கள் குழுவின் பெயர் டைமண்ட். எங்களுடைய ப்ராஜெக்ட் நேம் லாஸ்ட் ரோட். நாங்கள் எதுக்காக இந்த ஐடியா சூஸ் பண்ணோம்னா, இந்த வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது. அது பக்கத்தில் இருக்க லேண்டில் வந்து நம்ம யூஸ் பண்ண பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வந்து டம்ப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி பண்ணி வைக்கிறதுனால என்ன ஆகும்னா, லேண்டு பொல்யூட் ஆகும். மழை பெஞ்சு தண்ணி தேங்கிக்கிறதுனால கீழே வந்து நிலத்தடி நீர் போகாது. அதே சமயம் அந்த தண்ணினால கொசு வந்து இதாகும். அதனால டிசீஸும் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. சரி, இந்த பிளாஸ்டிக்கை டீகம்போஸ் பண்ணுறப்போ அதில் வர ஸ்மோக்னால வந்து ஏர் பொல்யூஷனும் நடக்குது. அதே சமயம் இப்போ நம்ம நாட்டுக்கு வந்து பெட்ரோல் டெஃபிஷியன்சி அதிகமாக இருக்குது. வேறு நாட்டிலேருந்து பெட்ரோல் கடன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வந்து பைரோலைசிஸ் அப்படின்ற மெத்தட்னால டீகம்போஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஃபியூல் கிடைக்கும். நம்ம எடுத்துக்க ப்ராஜெக்ட் பிளாஸ்டிக் வந்து பாலித்தீன் பேக்ஸ். இது வந்து லோ டென்சிட்டி, ஈஸியாக மெல்ட் ஆகிடும். அன்றாட வாழ்க்கையில் வந்து நம்ம அதிகமாக இந்த பிளாஸ்டிக் தான் பயன்படுத்துகிறோம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு பாலித்தீன் பேக்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதோட ப்ராசஸ் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு அயன் டீல் எடுத்துக்கணும். அந்த அயன் டீலில் வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுருக்க பிளாஸ்டிக் பேக்ஸ்லாம் போட்டு டம்ப் பண்ணி ஏர் வெளியே போகாத அளவுக்கு க்ளோஸ் பண்ணிடணும். அதில் ஒரு ஹோல் மேக் பண்ணி ஒரு டியூப் கனெக்ட் பண்ணி அந்த டியூபை வந்து கண்டென்சேஷன் சாம்பரோட கனெக்ட் பண்ணியிருக்கணும். கண்டென்சேஷன் சாம்பரில் என்ன ஆட் பண்ணணும்னா ஐஸ் ப்ளஸ் வாட்டர் சேர்த்துருக்கோம். அந்த கண்டென்சேஷன் சாம்பரில் இன்னொரு ஹோல் மேக் பண்ணி டியூப் கனெக்ட் பண்ணி அதை இன்னொரு சாம்பரில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணி கனெக்ட் பண்ணிடணும். நம்ம ஹீட் கொடுக்க அந்த பிளாஸ்டிக் வந்து மெல்ட் ஆகி அதில் வர வாட்டர் பேப்பர் வந்து ஹாட் வாட்டர் பேப்பர் கண்டென்சேஷன் சாம்பருக்கு வரும்போது அது வந்து கூல் ஆகி நமக்கு லிக்விட் ட்ராப்லெட்ஸாக கிடைக்கும். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம கலெக்ட் பண்ண லிக்விட் ட்ராப்லெட்ஸை எடுத்து அதான் ஃபியூவல். அது பேர் தான் பிளாஸ்டிக். இதோட மெரிட்ஸ் என்னன்னா, இதை வந்து நம்ம வெஹிக்கிள்ஸில் வந்து ஃபியூவல்ஸாக யூஸ் பண்ணலாம். ஏதாவது பேன் பண்ணுறதுக்கு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராசஸ் பண்ணுறதுனால எந்தவித ஏர் வெளியே போகாது. அதனால நமக்கு ஏர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன் எதுவுமே ஏற்படாது. இதை வந்து டைரெக்டாக நம்ம வந்து வெஹிக்கிளோட இன்ஜினில் வந்து செலுத்த முடியாது. ஏன்னா டென்சிட்டி வந்து பெட்ரோலோடைய டென்சிட்டி வந்து கம்மியாக இருக்கும், பிளாஸ்டிக்கோட டென்சிட்டி வந்து அதிகமாக இருக்கும். பெட்ரோலுடைய டென்சிட்டி வந்து 0.72லேருந்து 0.77 வரைக்கும் இருக்கும். பட் பிளாஸ்டிக்கோடைய டென்சிட்டி வந்து 0.85லேருந்து 0.95 வரைக்கும் இருக்கும். அதனால வந்து நம்ம டேரெக்டாக வந்து வெஹிக்கிளோட இன்ஜினில் வந்து அப்ளை பண்ண முடியாது. இன்ஜின் வந்து சீக்கிரம் வந்து கரோட் ஆகிடும். அனைவருக்கும் நன்றி. நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னா, பிளாஸ்டர் செய்ய போகிறோம். வேஸ்டான பிளாஸ்டிக்கை வந்து ஹீட் பண்ணி அதில் கிடைக்கிற வேப்பரை வந்து நம்ம வந்து ரீசைக்கிள் பண்ணும்போது பிளாஸ்டிக் கிடைக்குது. இதுக்கு நம்ம என்னென்ன எடுத்திருக்கோம்னா, ஒரு வேஸ்ட் டின்னு, அதில் வந்து வேஸ்ட் பிளாஸ்டிக் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம், வெளியே ஏர் போகாத அளவுக்கு. ஒரு டியூப் எடுத்திருக்கோம். ரேஷன் கடை அந்த டியூப் வந்து கண்டென்சேஷன் சேம்பரை ஒன்று வச்சுருக்கோம். அது எதுக்கு வச்சுருக்கோம்னா, அதுக்கு அந்த வேப்பரை வந்து கலெக்ட் பண்ணி லிக்விடாக கிடைக்கிறதுக்காக அந்த வேப்பரை வச்சுருக்கோம். இன்னொன்று வந்து அதுலேருந்து ஒரு டியூப் கனெக்ட் பண்ணி ஒரு வாட்டர் ஃபில் பண்ணி ஒரு பிளாஸ்டிக் டப்பா வச்சுருக்கோம். அது எதுக்குன்னா, ஓவர் ஹீட் ஆகி அது வெடிக்காமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்கோம். இதில் ஹீட் நம்ம ஓவர் ஹீட் கொடுக்கும்போது இந்த பிளாஸ்டிக் வந்து இலகி அதில் கிடைக்கிற வேப்பர் வந்து இந்த டியூப் வழியாக வரும். இந்த டியூப் வழியாக வந்து அதில் கலெக்ட் பண்ணி அந்த நம்ம ஐஸ் கியூப் போட்டிருக்கனால அந்த வேப்பர் வந்து கூலாகி லிக்விடாக கிடைக்கும். அப்புறம் கிடைச்சதுக்கு அப்புறம் அதை நம்ம கலெக்ட் பண்ணி அது பேர் தான் பிளாஸ்டிக் ரோல். முடிச்சிரு. ஜூம் பண்ணி கேஸ் தான் இப்படி வருது, தண்ணி மாதிரி தெரியுது. எதுனா பச்சை தண்ணி மாதிரி இருக்கு. கொஞ்சம்